ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 1 kg பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் காய்ந்த ரோஜா இதழ்கள், கொஞ்சம் பட்டை, அப்புறம் கல்பாசி, ஒரு ஜாவித்ரி, அப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியமான ஒரு வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, அப்புறம் ஒரு 4 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி 2 ஐட்டம் செய்ய வேண்டியதாக இருக்குது. மட்டன் பிரியாணி ப்ளஸ் சிக்கன் கிரேவியும், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன் பேலன்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குக்கரில் வந்து நான் வந்து ஒரு 100லேருந்து 150 எண்ணெய் விட்டுருக்கிறேன். எல்லாமே போட்டு இப்போ வந்து ஒரு 30 நிமிஷம் வதக்கிக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அன்றைக்கி எனக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால கொஞ்சம் கடகடன்னு பண்ண வேண்டியதாக போச்சுங்க. அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா வீடியோ அப்படியே போட்டிருப்பேன் நான். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கிறேன். கல்லுப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து இஞ்சி, பூண்டு, இது வந்து சிக்கனுக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன், பிரியாணிக்கும் செஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி இருக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அப்படியே சாப்பிட்றப்ப வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். அப்போ வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். நம்ம நல்லா இந்த நான்வெஜ் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிரியாணி கொடுத்துருப்பாங்க. இதுதான் கொஞ்சம் நல்லா பஞ்சிங்காக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி தழை ப்ளஸ் தக்காளியும் போட்டு வதக்கிடலாங்க. நம்ம ட்ரையாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு டைம் சூட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றதுக்கு. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி தான் லைக் பண்ணுவோம். இப்போ நல்லா எல்லாம் வதக்கி விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால தக்காளி எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது மசாலா பொடிகள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன், ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து மட்டனில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சு தான் வச்சுருக்கிறேங்க. ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 kg ரைஸ்க்கு வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க. 1 kgக்கு 1 kg போடல, 1 kgக்கு 3/4 கிலோ வந்து மட்டன் எடுத்துருக்கிறேன். நான் அந்த வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்திக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தண்ணியை வந்து ஊற்றிடாதீங்க, இல்லை ஃபில்ட்ரு பண்ணியும் போட்டுறாதீங்க. நீங்கள் அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. சாரிங்க, இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுருப்பேன், அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் லெமனும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிரும் விட்டுருந்தேன், அது கிளிப்பிங்கில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சாச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து நல்ல ஒரு பெரிய டம்ளரில் வந்து 4 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்குறேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கெஸ்ட்டும் இருக்கிறதுனால வர்றாங்க, அதனால் கொஞ்சம் சேர்த்தியே செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ 4 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி நம்ம வதக்கினதில் கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் மட்டன் தண்ணியும் விட்டுருக்கிறதுனால அதை நான் வந்து 1.5க்கு கணக்கு வச்சுக்கிட்டேன். 8 டம்ளருக்கு 1.5 போயிடுச்சுன்னா பாக்கி 6.5 டம்ளர் இப்போ ஊற்றிட்டேன் நான். அந்த சொம்பு வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு சொம்பு, ஐ மீன் 1 டம்ளர் ரைஸ்க்கு ஒரு சொம்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதனால் 3.5 சொம்பு விட்டுருக்குறேன். இப்போ டோட்டலாக இந்த பிரியாணிக்கு தேவையானங்கிற உப்பு போட்டுக்கலாம். நல்லா போட்டு கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து ஓரமாக கொதிக்குது இல்லைங்களா, அதே நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரமாக கொதிக்குதுனாலே வந்து நம்ம போட்டிருக்கிற டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது கணக்கு. இப்போ ரைஸ் சேர்த்திக்கிறேன்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாப்பாட்டு அரிசியிலேயே கொஞ்சம் என்ன சொல்றது, சாப்பாட்டு பொன்னி அரிசிம்பாங்க. அதுதான் நான் வந்து ஆட் பண்றேன். இதே வந்து பிரியாணி ரைஸுக்கு ஈக்குவலா தாங்க இருக்கும். அதனால போட்டிருக்கிறேன். சரி, இப்போ ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி தழையும், புதினா தழையும் மேல அப்படி தூவிட்டு, நான் வந்து வாழை இலை வந்து கொஞ்சம் மேலால வச்சு ஒரு 2 விசில் விட்டுட்டேன். கரெக்ட்டா சூப்பரா வெந்திருந்தது. அவ்வளோதான், நம்மளுடைய பிரியாணி ரெடி.